செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம். என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. How many of you are happy? Say hallelujah. இந்த பாம் சண்டேக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். I greet you all, those who come for the Palm Sunday. இந்த அருமையான செய்தியை யூடியூப் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் பார்க்க இருக்கிற அருமையான நண்பர்களையும் தோழர்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். I also greet the people those who are watching this on YouTube and internet. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the God bless each one of you. இது அருமையான ஒரு சண்டே. This is a good Sunday. இந்த சண்டேக்கு ஒரு சிறப்பு பெயர் வைத்திருக்கிறார்கள். It is a special name kept for this Sunday. அதற்கு பெயர் பாம் சண்டே என்று வைத்திருக்கிறார்கள். The name is Palm Sunday. திடீரென்று ஒருவர் ஓடி வந்து இந்த ஆலயத்தில் பாம் வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள்லாம் என்ன செய்வீர்கள்? If somebody comes and tell there is a bomb kept in this church, what will you do? சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேட்குறோம், என்ன செய்வீர்கள்? What will you do? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. Open your mouth and say. எல்லாரும் அலறி அடித்து கொண்டு ஒருவர் மேல் மிதித்து இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் சட்டினி ஆக்கி நான் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஓட ஆரம்பிப்பீர்கள். All of you will run out of this church kicking each other. அதே பாம் தான் கர்த்தர் எருசலேம்ல வைத்தார். The same bomb was kept in Jerusalem by Jesus Christ. இந்த பாம் சண்டே வந்த போது எல்லாரும் அதிர ஆரம்பித்தார்கள். When Palm Sunday came, everybody were shivering. எல்லாரும் இயேசுவுக்கு பயப்பட ஆரம்பித்தார்கள். All of them started to frighten for Jesus. அவர்கள் நடுநடுங்க ஆரம்பித்தார்கள். They were shivering. ஏனா இந்த பாம் சண்டேல இயேசு கிறிஸ்து ஒரு பவனியாய் சென்றார். Because on the Palm Sunday Jesus was going in the procession. அந்த பவனியை இதுவரைக்கும் அதுவரைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் பார்த்திராத ஒரு கூட்டமாய் இருந்தது. No other politician couldn't see such a procession. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். So many crowd of people went after him. எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். Everybody were frightened. இன்றைக்கு தீவிரவாதிகள் பாம் வைத்து தேசத்தை அழிக்கிறார்கள். Today terrorists they keep bomb and they make the people afraid. ஆனால் என் இயேசு கிறிஸ்து அன்பு என்கிற ஒரு பாம் வைத்தார். But Jesus kept a bomb, it's called love. அந்த அன்பினால் கவரப்பட்டவர்கள் கூட்டம் கூட்டமாய் திரளாய் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். People who were attracted by that love went after him in crowds. எங்கள் இயேசு ராஜா வாழ்க என்று சொன்னார்கள். And they were praising about Jesus Christ. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொன்னார்கள். They said the King of highest be glorified. பூமியில் சமாதானம் என்று சொன்னார்கள். They said peace be on this earth. ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். They shouted Hosanna. எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். All of them were frightened. இனி இயேசுவை விட கூடாது.
They said we should not இனி leave இயேசுவை Jesus. விடக்கூடாது. We should not leave Jesus. இனி இயேசுவை விட்டால் நமக்கு பிழைப்பில்லை. If we leave Jesus, we cannot leave. நாம் மக்களை ஏமாற்ற முடியாது. We cannot cheat people. நாம் ஜனங்களை வஞ்சிக்க முடியாது We cannot attract people. என்று சொல்லி எல்லாரும் அதிர்ந்து நின்றார்கள். So all of them were frightened and they stood இயேசுவுக்கு still. பின்னாக திரளான கூட்டம் கடந்து சென்றது. People went in crowds after Jesus. என் அன்பு சகோதரனே சகோதரியே, My dear brother and sister, இன்று அந்த கூட்டத்திலே இயேசுவின் கூட்டத்திலே நீயும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்ச்சி. it's a big proud for us. We are also in that Jesus crowd. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். And God has given such a happiness for you and me. நாம் ஏற்கனவே வாசித்த வேத பகுதியிலே நாம் திருப்பிக் கொள்வோம். We will turn the passage that we have read before. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் Luke Gospel chapter 19 29வது வசனம். verses 29. அவர் ஒன்னே மலை எண்ணற்ற மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி to two of his disciples, 30வது வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா. hallelujah. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Close your eyes once, look to God. தகப்பனே உமக்கு நன்றி. Father, we thank you. இந்த ஆசீர்வாதமான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for this blessed time. நீர் வார்த்தையை அனுப்புகிற ஆண்டவர். Lord, you send word. நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Lord, we pray that you speak to us. நீர் பேசுகிற ஆண்டவர். Lord, you are the God who speaks. நீர் ஜீவன் உள்ளவர். You are the living God. இன்று பேசுவீராக. Lord, please speak today. கிரியை செய்வீராக. Lord, you work today. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவீராக. Reveal your name, O God. இயேசுவின் நாமத்தினால் வார்த்தையின் மூலம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. In Jesus' name there should be a blessing, Lord. உம்மை சுமக்கும் கழுதையாய் நிற்கிறேன். Lord, I am carrying as a பயன்படுத்தும். Lord, please use me. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென். Amen. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved children of God, மறுபடியும் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். again I am happy to wish you all. இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is said very beautifully in this verse. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், Go to the village ahead of you, அங்கே பிரவேசிக்கும் போது and as you enter it, மனுஷரால் ஒருவராலும் ஏறப்படாத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள், you will find a colt tied there which no one has ever ridden. அதை எனக்கு அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். Untie it and bring it here. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. It's a miraculous word. ஆண்டவருக்கு பிடித்த ஒரு கிராமம் பெத்தானியா. God loves this village we call Bethania. பெத்தானியா அருகிலே பெத்பகே என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. Near to Bethania there is a village called Bethpage. இந்த 2 கிராமமும் அருகருகே இருக்கிறது. These 2 villages are sitting nearby. இந்த பெத்தானியாவுக்கு ஆண்டவர் அடிக்கடி செல்வது உண்டு. Jesus used to go to Bethania often. ஏன் என்று சொன்னால் அங்கே ஒரு ஏழை குடும்பம் ஒன்று இருந்தது. Because there was a poor family. மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற ஒரு அருமையான ஒரு குடும்பம். Mary, Martha and Lazarus is a family. இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்க ஆரம்பித்தார். Jesus started to love this family. இந்த குடும்பத்தின் மீது ஆண்டவர் அன்பு வைத்திருந்தார். Jesus kept a love for this family. அவர் எப்பொழுது பெத்தானியா சென்றாலும் அங்கே அவர் தங்குவார். Whenever he goes to Bethania, he stays in the house. ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் அன்பு வைக்கவில்லை. He didn't keep love for some certain days. அவர் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரை அன்பு வைத்தார். All through his life, he kept his love for them. அந்த குடும்பத்தை நேசிக்க ஆரம்பித்தார். He started to love the family. அந்த குடும்பத்திலே துயரம் வரும்பொழுது அந்த துயரத்தை அவர் துயரமாக மாற்றிக்கொண்டார். When there was sad in the house, he owned the sadness for him. ஏனென்றால் லாசரு மரித்த பொழுது, Because when Lazarus died, இயேசு கண்ணீர் வடித்தார். Jesus wept. அது மாத்திரமல்லாமல் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். Not only that, he did a miracle to that family. செத்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். He risen the Lazarus who was died. ஆகவே இயேசு அந்த குடும்பத்தோடு கூட இருந்தார். So that Jesus was with that family. பெத்தானியா கிராமத்தை அதிகமாக நேசித்தார். He loved the village called Bethania. ஒரு கழுதை வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருந்தால் இந்த பெத்தானியா கிராமத்தில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். He would have taken the call from the village called Bethania. அல்லது பெத்பகே கிராமத்திலே தேர்ந்தெடுத்திருக்கலாம். Otherwise, he would have chosen
from the village called Bethpage. அல்லது அவர் சென்ற அநேக கிராமங்களில் அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். Otherwise he would have chosen it from other villages he went. கப்பர்நகூமிலே தேர்ந்தெடுத்திருக்கலாம். He would have chosen it from Capernaum. இந்த கிராமங்களில் எல்லாம் இயேசு அதிகமாய் ஊழியம் செய்தார். Often he ministered to those villages. இந்த கிராமங்களை எல்லாம் இயேசு நேசித்தார். Jesus loved all those villages. அங்கே இருந்து ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். He would have chosen a donkey from there. ஆனால் இயேசு சொன்னார், But Jesus said, எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். go to the village ahead of you. இங்கேதான் ஒரு ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Here is a wonderful secret God has kept for you. எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். Go to the village ahead of you. எனக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, Who is against me? எனக்கு யார் எதிராக செயல்படுகிறார்களோ, Who is working against me? யார் இன்னும் ஆண்டவர் பக்கம் வராமல் இருக்கிறார்களோ, Who has not come to God? யார் இன்னும் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறார்களோ, Who is not seeking God? அவர்கள் எனக்கு வேண்டும். I want them. என் தொழுவத்தில் அல்லாத ஆடுகள் எனக்கு வேண்டும். The sheep who is not in the sheepfold of mine. ஆகவே தொழுவத்தில் அல்லாத கழுதைகளை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். So God wants to choose a donkey which is not in the herd. ஆகவே இயேசு சொன்னார், எதிரே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போங்கள். So Jesus told, go to the village against of you. என் அன்பு சகோதரனே சகோதரியே, My dear brother and இயேசு sister, உன்னை அழைத்திருக்கிறார். God has called you. இயேசு உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். Jesus has loved you. இயேசு உன் மீது பாசம் He வைத்திருக்கிறார். has kept his love for you. இயேசு உன் மீது அக்கறை வைத்திருக்கிறார். He cares for you. நீ இயேசுவின் குடும்பத்தில் ஒருவனாய் மாறிவிட்டாய். You are one of the family member of Jesus நீ Christ. அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய். You became a child of Jesus. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். Jesus is telling you, go to the village ahead of you. எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். Go to the village opposite to you. எனக்கு எதிரானவர்கள் எனக்கு வேண்டும். Who is against of me, I want எனக்கு them. எதிரானவர்கள் எனக்கு வேண்டும். Who is against me, I want them. எதிரே இருக்கிற கிராமத்தில் உள்ள கழுதையை கர்த்தர் தேடுகிறார். God is seeking a donkey from the opposite of the village. என் அன்பு சகோதரனே சகோதரியே, My dear brother and இந்த sister, பாம் சண்டேல இந்த சத்தியம் உனக்கு விளங்குகிறதா? are you understanding this truth? இதை புரிந்து கொள்ளுகிறாயா? Are you able to understand? அங்கே ஒரு கழுதை இருக்கிறது. There was a donkey. அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருக்க வேண்டும்? ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதையாக இருக்க வேண்டும். The donkey should be a donkey which was ridden from nobody. ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை எனக்கு வேண்டும். Which no one has ever ridden. அந்த கழுதை எதற்கும் பயன்பட்டு இருக்க கூடாது. The donkey must be not used for anything. அப்படிப்பட்ட ஒரு கழுதை. Such a donkey. அந்த கழுதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். You have to choose such a donkey. அது மாத்திரமல்ல, Not only that, ஆண்டவர் சொல்லுகிறார், Jesus says அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. that is tied. எதிரே இருக்கிற கிராமத்தில் உள்ள கழுதைகள் கட்டப்பட்டிருக்கிறது. The donkeys from other villages are tied. என் அன்பு சகோதரனை சகோதரியை விளங்கிக் கொள்ளுங்கள். My dear brother and sister, understand. கட்டப்பட்ட கழுதை. The donkey is tied. கட்டப்பட்ட கழுதை. Donkeys which are அந்த tied. கட்டப்பட்ட கழுதை எதிரே இருக்கிறது. The donkey which is tied is எதிரே opposite இருக்கிற the village. கிராமத்தில் இருக்கிறது. It is in the village of opposite side. அந்த கழுதை எனக்கு வேண்டும். I want that donkey. என் ஆண்டவருடைய அன்பை பார்த்தீர்களா? See the love of Jesus Christ. அவருக்கு எதிராய் இருக்கிறவர்களையும் அவர் நேசிக்கிறார். He is loving the people who is against him. எதிராய் இருக்கிறவர்களையும் அவர் அன்பு காட்டுகிறார். He is loving them those are against him. எதிராய் இருக்கிறவர்களையும் சிலுவைக்கு நேராய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு He விரும்புகிறார். wants to bring the people those are opposing him also to the cross. இவரை போல ஒரு அன்புள்ள ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? Can you see any other gods like Jesus? இவரை போல ஒரு இதயமுள்ள ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? Can you see any other God with such heart? ஒரு அன்புள்ள ஒரு தேவன். He is a loving God. ஒரு அன்புள்ள ஒரு தேவன். He is a loving God. கட்டப்பட்ட கழுதைகளை எதிராய் செயல்படுகிற இடத்திலே கட்டப்பட்ட கழுதைகளை ஆண்டவர் தேடுகிறார். God is seeking donkeys which are tied and which is against him. ஏனென்றால் அந்த கட்டப்பட்ட கழுதை தேவனுக்குரியது. Because the tied donkey belongs to Jesus. தேவனுக்குரிய கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. The donkey which belongs to Jesus is tied. அது எதிரே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறது. And it is in the village against him. எதிரே இருக்கிற கிராமத்திலே கட்டப்பட்ட கழுதையாய் அது காணப்படுகிறது. It is in the against of the village tied. எனக்குரிய கழுதைகள் எதிரே இருக்கிற கிராமத்தில் கட்டப்பட்டு காணப்படுகிறது. My donkeys are tied in the against villages. அப்ப எதிரே இருக்கிற கிராமத்திலே இயேசுவுக்காக கட்டப்பட்ட கழுதைகள் ஏராளம் இருக்கிறது. So many villages, so many donkeys are tied in the villages for Jesus. விக்கிரக ஆராதனையினால் கட்டப்பட்டு இருக்கிறது. They are tied in the idol worship. உலக பாவத்தால் கட்டப்பட்டு இருக்கிறது. They are tied in the worldly sin. உலகத்தின் சாபத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறது. They are tied in the worldly curses. பழக்க வழக்கத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறது. They are tied with habits. வளர்ப்பினால் கட்டப்பட்டு இருக்கிறது. They are tied with bringing
coming up. இப்படிப்பட்ட கழுதை எதிரே இருக்கிற கிராமத்தில் எனக்கு உண்டு. Such donkeys are in the villages against of me. அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட வேண்டும். Those donkeys should be untied. அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட வேண்டும். The donkeys should be அது untied. கட்டு அவிழ்க்கப்பட்டால் தான் அது ஆண்டவருக்கு பயன்படும். If it is untied only, it can be used for Jesus. அது கட்டவிழ்க்கப்பட வேண்டிய கழுதை. That donkey should be untied. நீங்கள் ஒரு நாளிலே எதிரே இருக்கிற கிராமத்தில் இருந்தீர்கள். Once you were also in the villages like that. ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். But Jesus came after you. ஏதோ ஒரு தேவ மனிதன் உங்களை தேடி வந்தார். Some God's man came seeking you. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொன்னார்கள். He told the word of God to you. நீங்கள் கட்டப்பட்ட கழுதையாய் ஒரு நாள் இருந்தீர்கள். You were once tied donkeys. ஆனால் உங்கள் கட்டு அவிழ்க்கப்பட்ட பொழுது நீங்கள் இயேசுவை சுமக்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டீர்கள். But when you are untied, you became a donkey who were carrying இயேசு உங்களை கொண்டு வந்தார். Jesus brought you. இயேசு உங்களை மாற்றினார். Jesus changed you. அப்ப எதிரே இருக்கிற கிராமத்தில் உள்ள கழுதை கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு அது இயேசுவுக்கு வேண்டும். So the donkeys which are tied should be untied and Jesus want them. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்க கட்டு அவிழ்க்க போனீர்கள் என்று சொன்னால், If you are going to untie, இந்த கழுதையை ஏன் கட்டவிழ்க்கிறீர்கள் என்று சொல்லி யாராவது கேட்பார்கள். some people will ask you, why are you untying the donkey? அந்த கழுதைக்குரியவன் கேட்பான். The donkey's owner will ask you. ஒருவேளை அந்த கழுதையினுடைய பெற்றோர்கள் கேட்கலாம். Maybe the parents of the donkey will ask you. அல்லது அந்த கழுதையினுடைய உடன்பிறப்புகள் கேட்கலாம். Maybe their siblings will ask you. ஏன் இந்த கழுதையை கட்டவிழ்க்கிறீர்கள்? Why are you untying this donkey? எதற்காக இந்த கழுதையை கட்டவிழ்க்கிறீர்கள்? Why are you untying this donkey? அப்படி நீங்கள் கேட்டா, அப்படி யாராவது கேட்டால், If someone asks you like that, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பதில், you should answer like this. இந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். Jesus wants this donkey, you tell like that. இந்த கழுதை தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். You say Jesus wants this donkey. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த கழுதை யாருக்கு வேண்டும்? Who wants this donkey? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். God wants this donkey, you can say. அப்படியே இந்த இரண்டு பேரும் அங்கே சென்றார்கள். So these two people went like that. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு சென்றார்கள். They went to the village opposite to them. இயேசு சொன்னபடியே அந்த கழுதையை பார்த்தார்கள். They said donkey as Jesus said. அந்த கழுதையின் அருகே சென்றார்கள். They went near to the donkey. அந்த கழுதையின் கட்டை அவிழ்த்தார்கள். They untied the donkey. அது கட்டவிழ்க்கும் போது ஒரு சத்தம் வருகிறது. When they were untying the donkey, ஏன் கட்டவிழ்க்கிறீர்கள்? why are you untying the donkey? எதற்காக அவிழ்க்கிறீர்கள்? Why are you doing that? ஒரே ஒரு வார்த்தை, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். Only one word, Jesus want this donkey. இந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். Jesus want this donkey, they said. மறு வார்த்தை பேசவில்லை. There was no other answers. மறு வார்த்தை பேசவில்லை. They didn't speak anything else. ஏனென்றால் அது இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. Because the word was from Jesus' mouth. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. There is power in his word. அந்த வல்லமையின் வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தையை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் ஒன்றும் பேச முடியவில்லை. When they heard the powerful word, they didn't say anything else. நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று விட்டு விட்டார்கள். They said you can take and go. அல்லேலூயா. Hallelujah. கட்டப்பட்டு இருந்தீர்கள். You were once tied. பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தீர்கள். You were tied in sin. சாபத்தில் கட்டப்பட்டு இருந்தீர்கள். You were tied in curses. இந்த உலக வாழ்க்கையிலே கட்டப்பட்டு இருந்தீர்கள். You were tied in the worldly life. ஆனால் உங்களை கட்டவிழ்த்து இயேசு இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக இந்த சபையிலே அவருடைய வீட்டிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். But Jesus untied you and made you his children and made you sit here. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. What a big joy it is. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. What a big happiness it is. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது. Such a happiness we cannot see இதே anywhere. காரியத்தை தான் கர்த்தர் உங்களை செய்ய சொல்லுகிறார். The same thing God is making you to do. எதிர இருக்கிற கிராமத்துக்கு போனோம். Go to the village next to you. அங்க அவருக்கு உரிய கழுதைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. There are donkeys which belong to Jesus again. அந்த கழுதையை நாம் கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. We have the responsibility of bringing those donkeys here. அல்லேலூயா. Hallelujah. அதை நாம செய்ய வேண்டும். ஆமென். We should do that. அப்ப இது எதற்கு அடையாளம் தெரியுமா? So what is the sign for இந்த this? கழுதையில் வருவது எதற்கு அடையாளம் தெரியுமா? What is the symbol ஒரு of this? ராஜாவுக்கு அடையாளம். It is a symbol of a king. ஒரு ராஜாவுக்கு அடையாளம். It's a symbol of a king. அல்லேலூயா. Hallelujah. இயேசு ஒரு ராஜா. Jesus is a king. இயேசு ஒரு ராஜா. Jesus is a king.
சகரியாவின் புத்தகத்திலே The book of Zechariah, 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே chapter 9 and verse 10. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The king comes to you, we can read உன் like that. ராஜா உன்னிடத்தில் வருகிறார். Your king comes to you. யார் வருகிறார்? Who is coming? உன் ராஜா வருகிறார். Your king is coming. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? How many of you are happy? சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. The prophet Zechariah's prophet is only fulfilled here. ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னா ராஜாவை கழுதையில வைத்து கூட்டிட்டு போறது ஒரு பழக்கமா இருந்தது. The olden days they used to take the king to be anointed with donkey. 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33 34வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் First Kings chapter 1 verses 33 and 39 if you read. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is said very clearly. சாலோமன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு கோவேறு கழுதையிலே அவன் அழைத்து செல்லப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Solomon was taken in a donkey to be anointed as a king. அப்ப கழுதையில் ஏற்றுவது ஒரு ராஜ அனுபவம். So to get up in the donkey is like a king's experience. இயேசு இந்த பூமியிலே தாழ்த்தி வந்தார். Jesus came to this world ஒரு in humbleness. சாதாரணமான ஒரு மனிதனை போல அவர் வாழ்ந்தார். He lived as ordinary அவர் person. வளர்ந்தார். He brought up in an ordinary person. ஆனால் அவர் இப்ப தன்னை ஒரு பெரிய ராஜாவாக வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் வந்தது. So it's a time to be revealed as a king. ஆகவே இதுவரைக்கும் யாரும் சுமக்காத ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். So he called for a donkey which was ridden for nobody. அந்த கழுதையை கொண்டு வந்தார்கள். So they brought the donkey. அந்த கழுதையின் மேல் ஆண்டவர் ஏறினார். Jesus was on the donkey. இது ஒரு ராஜ அனுபவம். அல்லேலூயா. It was a kingly experience. அல்லேலூயா. Hallelujah. இது ஒரு ராஜ அனுபவம். It's a kingly experience. டிவி பார்க்காதீங்க. அப்படினா Don't நான் watch டிவி TV. பார்க்கிறது இல்ல. We don't watch TV. நான் பார்க்க மாட்டேன் டிவியை. I don't watch TV. ஆனா டிவில நல்ல சினிமா படம் போட்டா பாத்துருவேன் பிரதர். But I will watch only the cinemas which come in நீங்க TV. டிவி தான பார்க்காதீங்கன்னு சொன்னீங்க. You told me not only watch TV. I am really happy. I am very happy. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I am very happy. டிவி பார்க்க மாட்டேன் இனிமே. Now I will not watch TV here. ஆனா அதுல உள்ள படத்தெல்லாம் நான் பார்த்துருவேன். Only I will watch the pictures in there. அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? Is there any use in that? அதனால தான் நீங்க இதுவரைக்கும் திருந்தாம இருக்கீங்க நான் நினைக்கிறேன். That's why you have not repented it. இனி டிவி நல்லா பாருங்க. You watch TV nicely. டிவில வர்ற படத்தை பார்க்காதீங்க. Don't watch the picture which come in there. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். God loves you. அப்ப ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். Because he loves you, he has kept you here. அப்போ கழுதையில சொல்லுவது ஒரு ராஜ அனுபவம். Riding in a donkey is a kingly experience. ஒரு ராஜ மரியாதையோடு ஆண்டவர் புறப்பட்டு செல்கிறார். With a kingly appearance Jesus is going. 36வது வசனம் வாசியுங்கள். Verse 36. வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அல்லேலூயா. They spread their cloths on the way. யாருடைய வஸ்திரத்தை விரித்தார்கள்? Whose cloths they spread? தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். Their அல்லேலூயா. own cloths they spread on the way. தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். அல்லேலூயா. Their own cloths they spread on the way. அப்போ ராஜா வந்த உடனே When the king came, இதுவரைக்கும் இயேசு அந்த இடத்துல வந்திருக்கிறார். so many times Jesus came there. அநேக கிராமங்கள்ல நடந்திருக்கிறார். He walked in so many villages. யாருக்கும் இந்த அறிவு வரவில்லை. Nobody got this wisdom. யாருக்கு இப்படி ஒரு உணர்வு வரவில்லை. Nobody understood this. இயேசு வருகிறார். Jesus is coming. நாம அவருக்கு கீழ துணியை விரிக்கணும். We should spread the cloth for him. என்ற உணர்வு யாருக்கும் வரவில்லை. Nobody felt like that. ஆனால் இப்பொழுது திடீரென்று அப்படி ஒரு ஆலோசனை வருகிறது. But now they are feeling to do that. திடீரென்று ஒரு எண்ணம் வருகிறது. Suddenly they are getting up. ஏனா அவர் கழுதையில வரும்போது அந்த பரலோக ராஜாவின் மகிமையில அந்த கழுதையிலே கர்த்தர் பவனி வந்தார். Because when he was riding on the donkey they could see a kingly presence of one. அவரை பார்த்த பொழுது ராஜ கலை தெரிந்தது. When they looked at Jesus there was a kingly appearance. தேவனுடைய குமாரன் என்று தெரிந்தது. They could see it is a son of God. இவர் ராஜா மாத்திரமல்ல, He is not only king. இவர் ராஜாதி ராஜா என்று சொல்லி ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். They understood he is not only king but king of kings. அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த ஞானத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். That time only God has given the wisdom to them. அந்த அறிவை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்தார். God gave them that understanding to them. அப்போது அவர்களுக்கு அந்த அறிவு வருகிறது. That time only they got the wisdom. அப்பொழுது அவர்களுக்கு அந்த ஞானம் வருகிறது. That time only they came to know இவர் that ராஜா. he is king.
என்பதை உணர்ந்தார்கள். They understood that. ஆகவே தங்களுக்குள் இருந்த தங்களிடத்தில் இருந்த அந்த ஆடைகளை, ஒருவேளை சாலாக இருக்கலாம், தன்னை போர்த்திக் கொள்வதற்கு வைத்திருந்த எந்த ஆடைகளாக இருந்தாலும் அதை உடனே எடுத்து 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 இயேசுவின் பாதம் தரையில் படக்கூடாது என்பதற்காக தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் இயேசுவுக்காக, ராஜாதி ராஜாவுக்காக அவர்கள் தரையிலே விரித்தார்கள். So they kept all the cloths which was with them. They spread the cloths on the way that the Jesus' feet should not touch the ground. என் அன்பு சகோதரனே, My dear brother, என் அன்பு சகோதரியே, my dear sister, ஒருத்தர் வெளிப்படுத்தாட்டா யாருன்னு புரிஞ்சுக்கிட முடியாது. if they don't reveal themselves, you cannot understand who they are. அது வரைக்கும் கர்த்தர் அந்த ஜனங்களோடு வாழ்ந்தார். Until that time Jesus was lived among them. ஆனால் அவர்களுக்கு ராஜா என்கிற ஒரு உணர்வு வரவில்லை. But they didn't understood him as king. ஆனால் இன்று அவர்களுக்கு அந்த ராஜா என்கிற உணர்வு வருகிறது. But today they got to understand that he is king. கர்த்தர் அதை வெளிப்படுத்த வைக்கிறார். God has revealed that. கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். God revealed that. அதை புரிந்தவுடன் When they understood it, அந்த வஸ்திரத்தை தரையிலே விரிக்கிறார்கள். they spread their cloths on the way. 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தால், 2 Kings chapter 9 verse 13 says like this. அங்கே யெகூ என்கிற ஒரு ராஜாவை நடக்கும் பொழுது அவருக்காக வஸ்திரம் விரித்து மரியாதையோடு அழைத்து செல்லுகிறார்கள். The king Jehu was walking and they spread the cloths on the way and they took him like that. ஆகவே ராஜாவை கழுதையில் சென்று அபிஷேகம் பண்ணுவதும், So taking king and anointing him as king in the donkey, தரையிலே துணிகளை விரித்து வரவேற்பதும், spreading cloths and welcoming them on the way, அது ராஜ மரியாதையாக கருதப்பட்டது. it's a kingly things to do. அது ராஜ மரியாதையாக கருதப்பட்டது. It's a kingly honor. ஆகவே இயேசு Oh, so இங்கே Jesus, அதே காரியத்து இயேசுவுக்கு செய்யப்படுகிறது. the same honor was did to Jesus Christ. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், It's a wonderful thing. ஒரு அற்புதமான ஒரு காரியம். It's a miraculous thing. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, So what is the meaning? தங்களுடைய எல்லா பெருமைகளையும் இயேசுவின் கால்களுக்குள் கொண்டு சென்றார்கள். They brought all their prides under the feet of Jesus Christ. அந்த வஸ்திரம் ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதையை காட்டுகிறது. The cloth is symbolicking the honor given to the king. கழுதை ஒரு ராஜ அனுபவத்தை காட்டியது. The king donkey is symbolized to the king. இந்த வஸ்திரம் ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதையை காட்டுகிறது. The cloth is as honor to the king. எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. What a wonderful thing it is. ஆண்டவர் அப்படியே அந்த வஸ்திரத்துல நடந்து வருகிறார். Jesus is walking on the cloths. எல்லாரும் தன்னை தாழ்த்துகிறார்கள். All the people humbled themselves. ஒரு பெரியவருக்கு முன்பதாக, In front of a big person. இயேசுவுக்கு முன்பதாக In front of Jesus. தங்களுடைய பெருமையெல்லாம் தரைமட்டமாக They தாழ்த்துகிறார்கள். brought down all their prouds. எனக்கு அருமையான சகோதரனே, My dear brother, எனக்கு அருமையான சகோதரியே, my dear sister, நீ அப்படி தாழ்த்துகிறாயா? are you humbling yourself like that? உன்னை தாழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? Are you ready to humble நான் yourself? உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். I was born in a big caste. நான் உயர்ந்த படிப்பு படித்தவன். I studied a big study. நான் ஒரு பெரிய ஊழியக்காரன். I am a big minister of God. இந்த சபையிலே நான் தான் ஒரு பெரிய முக்கியமானவன் I am the important person in this church. என்று சொல்லி ஏதோ ஒரு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Are you living with such happy prideness in your heart? அன்று ராஜாவாக இயேசுவை பார்த்தபோது ஜனங்கள் எல்லாம் அவருடைய பெருமைகளை, அவருடைய எல்லா உயர்ந்த அனுபவங்களை ஆண்டவருக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக அவர்கள் தாழ்த்தினார்கள். Those people, when they saw Jesus as king, they put all their prouds under Jesus' feet. ஒருவேளை அந்த வஸ்திரம் அதைத்தான் உங்களுக்கு காட்டுகிறது. Maybe that cloth is showing you that one only. 38வது வசனத்திற்கு வாருங்கள். Come to the verse 38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. Hallelujah. தேவனை என்ன செய்தார்கள்? புகழ்ந்தார்கள். They glorified God. இன்னைக்கு ஆண்டவரை எத்தனை பேர் புகழ முடியும்? How many of you can glorify God today? ஆராதனை ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறாரு. God loves the time of worship. ஆனால் இந்த ஆராதனை இயேசுவுக்காக நடத்தப்படுகிறதா அல்லது மனிதர்களுக்காக நடத்தப்படுகிறதா என்று புரியவில்லை. But I cannot understand whether his worship is done for man or God. ஏன்னா நாங்க உங்களை உற்சாகப்படுத்தி தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். Because we are encouraging you to make you நீங்க happy with பாடுங்க, everything.
We are encouraging நீங்க you to கை sing. தட்டுங்க, Clap. நீங்க டான்ஸ் ஆடுங்க, Dance. நீங்க குதியுங்க, You jump. நீங்க நல்லா அங்க அக்கம் பக்கம் நல்லா அசைஞ்சு நல்ல ஆண்டவரை துதியுங்க You move yourself front and back and praise God. அப்படின்னு சொல்லி நாங்க உங்களை தான் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். We are encouraging you only through worship. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? Will God be happy in this worship? இது மனிதனை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We are using words to make the men happy. அப்படி என்றால் எப்படி ஆராதிப்பது? So how should we worship? ஆராதனை சொல்லி ஆரம்பிச்ச உடனே இதையெல்லாம் சொல்லாம நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து பாடி ஆராதித்து நடனமாடி குதித்து இயேசுவே நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவதுதான் ஆராதனை. As soon as the time of worship comes, without telling clap, jump, dance, we should all do it by our heart. அதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to do that. அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called you to do that. ஏன்னா ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். Because they praised God and sang. இந்த கூட்டத்துல ஆராதனை நடத்துறதுக்கு யாரும் கிடையாது. In that crowd there was no one to lead. அது ஒரு பெரிய கூட்டம். There was a big crowd. திரளான ஜனங்கள் வந்தார்கள். Many people were in. யார் கையில அங்க மைக் கொடுக்கப்படவில்லை. Nobody had a mic. யாரோ ஒருவர் அங்க தலைமை தாங்கி நடத்தவில்லை. Nobody was leading them in நீங்கள் worship. பாடுங்கள் என்று சொல்லவில்லை. Nobody told them sing. நீங்கள் ஆடுங்கள் என்று சொல்லவில்லை. Nobody told them dance. யாரும் அங்கே உற்சாகப்படுத்தவில்லை. Nobody encouraged them. ஆனால் இயேசுவை பார்த்தவுடன் இயேசுவை சந்தித்தவுடன் என் இயேசு மகா பிரபு என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார், என்னை தொட்டிருக்கிறார், என் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து சுகம் கொடுத்து எனக்கு இந்த இயேசு மகா பிரபு எனக்கு வாழ்வு தந்திருக்கிறார். But as soon as they saw Jesus, they told, "Jesus done healing to me, miracles to me." So they started to worship him. ஆகவே எனக்கு வாழ்வு தந்த அந்த இயேசுவை நான் ஆராதிப்பேன். So I will worship the God who gave me life. அந்த இயேசுவை நான் துதிப்பேன். I will praise him. அந்த இயேசுவை நான் மகிமைப்படுத்துவேன். I will glorify him. என்று எல்லா இருதயங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு இயேசுவே என் இயேசு ராஜாவே நீர் வாழ்க உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி துதிக்கிற ஒரு ஆராதனை. So all the hearts joined together and they started to worship him and praise him. அதைத்தான் அந்த ஜனங்கள் அங்கே செய்தார்கள். That thing only was done by the people. எல்லாரும் இயேசுவை புகழ்ந்தார்கள். Everybody started to praise God. எல்லாரும் இயேசுவை புகழ்ந்தார்கள். Everybody praised him. நீங்க ஒரு வசனம் வாசிங்க. Read one verse here. 37வது வசனம் வாசிங்க. 37. Verse 37. அவர் ஒலிவமர அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகி சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. தாங்கள் கண்ட அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. Hallelujah. For all the miracles they had seen, they began to praise God in joy. பக்கத்துல உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, தாங்கள் கண்ட அற்புதத்தை Hold each other's hand and say, the miracle they had சந்தோஷப்பட்டு seen, துதித்தார்கள். they were happy. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. There's a truth in this. அவனுக்கு அற்புதம். You said, கடைசில finally, ஆஸ்திரேலியாவுல மண்ணை கவ்வும் போது in Australia when they came down, அந்த நாய் வால் அப்படி உள்ள வைக்கும் பாருங்க. dog's tail was tied. பாத்திருக்கீங்களா? Did you see? அப்படி உள்ள சுருட்டி வச்சுக்கிட்டு Dog used to hide his tail. நம்ம நிலைமை அப்படி ஆயிப்போச்சுல. So we were like that became. ஏங்க ஒரு கிரிக்கெட் விளையாட்டை பார்த்து கை தட்டுறிய, So you're watching a cricket and clapping. நீ கொண்டாடுறிய, Or celebrating. நீ எந்த ஆளையும் நாசமா போயிட்டு பா, You do whatever also. எனக்கு என்ன? What I want. ஆனா தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனையும் அதே மாதிரி செய்ய. But when you come to God's presence, you celebrate. அதுதான் என் பாரம். I want. அதுதான் என் தாக்கம். That is my burden. அதையெல்லாம் சொல்லாமல் செய்கிறாயே. That you are doing that one without telling. அதையெல்லாம் கேட்காமல் கொடுக்கிறாயே. Without asking, you are giving. குதிக்கிறாயே, Or jumping. நடனம் ஆடுகிறாயே, Dancing for. ஓடி சென்று இப்படி ஒரு தட்டு தட்டுறாயே, எங்க எங்க கையை காட்டுமா, கையை காட்டுமா, காட்டு காட்டு, இப்படி ஒரு தட்டு தட்டுறாயே. You are patting each other like this. எங்க இருந்து வந்தது இந்த குதி? From where this all? எங்க இருந்து வந்தது இந்த டான்ஸ்? From where this dance? யார் இதை செய்ய சொன்னது? Who asked you to do this? நீயா செய்றீல்ல? You are doing by yourself. அப்ப இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். But how big God is our God? இவர் ஒரு தோனியோட கம்பேர் பண்ண முடியுமா? Can you compare him with Dhoni? இவர் ஒரு முதலமைச்சரோட கம்பேர் பண்ண முடியுமா? Can you compare him with the minister?
இவர் ஒரு பிரதம மந்திரியோட கம்பேர் பண்ண முடியுமா? Can you compare him with the இவர் அமெரிக்கா ஜனாதிபதி ஒபாமாவோட கம்பேர் பண்ண முடியுமா? Can you compare him with the president? Never. Cannot do. முடியவே முடியாது. You cannot do. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேவன், Jesus is apart from this. வல்லமையான தேவன், A powerful God. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன், A God who has all powers under the heaven. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்கு ஆடுங்க, To worship such a God, பாடுங்க, you have to tell you dance, கை தட்டுங்க, clap, குதியுங்க. jump. இவ்வளவும் சொல்லி 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 ஆராதனை நாங்கள் தேவனுக்கு நடத்துகிறோமா அல்லது உங்களுக்கு நடத்துகிறோமா என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. By telling this, we don't know whether we are giving this worship to people or God. இந்த ஆராதனையில் தேவன் பிரியப்படுவாரா என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. I don't understand whether God will be happy in this worship. ஆனால் நம்முடைய சபை வித்தியாசமாக வேண்டும். But our church should be different. இதை யூடியூப் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறவர்கள் வித்தியாசமாய் மாற வேண்டும். When people watch this in YouTube, they should change their lives. நீ உண்மையாய் தேவனை துதிக்கிறவனாய் மாற வேண்டும். You should become a people who really worship God. யாரும் உற்சாகப்படுத்தி அல்ல. Nobody should encourage you. தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து, You remember the works God has done for you. தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து, Remember His miracle. தேவன் செய்த கிரியைகளை நினைத்து, Remember the works of God for you. தேவனுடைய மகா பெரிய நாமத்தை குறித்து And about God's name. நீயே ஆராதனை செய்ய வேண்டும். You yourself should worship Him. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடந்துவிட்டால் If such worship will அந்த happen, ஆராதனைக்கு இயேசு வருவார். and Jesus will come to the உன் worship, அருகில் இருப்பார். He will be near to you. உன்னோடு கூட He இருப்பார். will be with you. உன் பிரச்சனைகளை He சந்திப்பார். will make your problems உன் solve. வேதனைகளை மாற்றுவார். He will remove your உன் pain. கண்ணீரை துடைப்பார். He will wipe away your உனக்கு tears. நல்ல ஆலோசகராய் வருவார். He will become your உனக்கு counselor. நல்ல மருத்துவராக வருவார். He will become a good doctor உனக்கு for you. நல்ல ஒரு படிப்பை ஞானத்தை தருகிறவா வருவார். He will give a wisdom to you. அவரே ஞானமாய் உனக்குள் இருப்பார். He will be a wisdom for you. அவரே உனக்குள் இருந்து தேர்வை சந்திப்பதற்கு உதவி செய்வார். He will be with you and meet your needs. மாறுவீங்களா? Will you change? மாறுவீங்களா? Will you change? மாறுவீங்களா? Will you change? இவ்வளவு நேரம் கேட்டிருக்கேன், 3 தடவை கேட்டிருக்கேன், மாறுவேன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. I asked 3 times. Nobody சொல்லு, said ஒருத்தர் கூட yes. சொல்லலையே. Nobody said answer. இதே ஜெயலலிதா அம்மா தேர்தலில் வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க. Jayalalitha, if she comes here for asking votes, அம்மா போற இடத்துலலாம் ஓட்டு கேட்டு கடைசியில ஒரு கேள்வி கேட்பாங்க. everywhere she goes for vote and finally she asks, செய்வீர்களா? will you do? She will ask. அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி கத்துனாங்க. As soon as she asked, everybody shouted, we will do like that. ஆனால் இங்க இயேசு கேட்கிறார், மாறுவீர்களா? But here Jesus is asking, will you change? எங்கேயும் இல்லாத ஒரு சைலண்ட். So we have such a silence. There is no, எங்கேயும் இல்லாத சைலண்ட். there's a silence there. இப்படி சைலண்டா இருந்தா If you are silent like this, ஆண்டவர் வயலண்டா மாறிடுவாரு. God will become violent. நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. You cannot be blessed. நாங்கள் மாறுவோம்னு சொல்லி பாருங்க, இயேசுவின் அன்பு, இயேசுவின் கிருபை உங்கள் மீது ஊற்றப்படும். If you say we will change, God's presence and His grace will be poured on you. மாறுவீர்களா? Will you change? மாறுவீர்களா? Will you change? மாறணும். You have to change. ஆண்டவர் அதற்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. Only God has brought you here. அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆராதனை செய்தார்கள். They said one more word and they said the king of David, Hosanna. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. Hosanna to the king of David. All of you say ஓசன்னா. ஓசன்னா. Hosanna. ஓசன்னா. ஓசன்னா. ஓசன்னானா என்ன? What is Hosanna means? What is ஓசன்னா? Hosanna என்றால் என்ன? ஓசன்னானா என்ன? What is Hosanna? ரட்சியும். ரட்சியும். Save me. ரட்சியும். Save. இப்போதே ரட்சியும். Right now save. அப்போ கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வருகிறதை பார்த்த பொழுது, So when people came in crowd, ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். so many people came. லட்சோபலட்ச ஜனங்கள் வருகிறார்கள். People came in lakhs. இதுவரைக்கும் எந்த தலைவனுக்கும் அப்படி கூட்டம் வரவில்லை. For no other leaders such a people came. இப்போ கூடுகிற கூட்டத்துக்குலாம் பஸ் ஃபேர் கொடுக்கணும். For the people, those who come now, we have to give bus fare. வாகனம் ரெடி பண்ணி கொடுக்கணும். You have to arrange vehicle for them. பிரியாணி கொடுக்கணும். You have to give biryani for them. அப்பதான் கட்சிக்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்ட முடியும். Then only we have people for political parties. ஆனா எங்க இயேசுநாதர் அப்படிப்பட்டவர் அல்ல. But Jesus is not like that. அவருடைய அன்பு இந்த பிரியாணிகள் எல்லாம் காட்டிலும் மேலானது. His love is above everything. அவருடைய அன்பை பார்த்தார்கள். They saw His love. அவருடைய கிரியையை பார்த்தார்கள். They saw His works. அவர்களுடைய
அவருடைய இரக்கத்தை பார்த்தார்கள். They saw his mercy. அவருடைய மனதுருக்கத்தை பார்த்தார்கள். They saw his heart. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் என் இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். So crowds of people came after Jesus. அல்லேலூயா. Hallelujah. அப்பந்தான் ஓசன்னான ரெட்சியன்னு அர்த்தம். அதையே ஜனங்கள் துதியாக மாற்றினார்கள். So Hosanna means save me. That only Jesus people changed அதையே that phrase. ஜனங்கள் ஆராதனையாய் மாற்றினார்கள். People changed that word as worship. ஏராளமான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தவுடன் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். When people came in crowd, they started to worship Jesus. Hosanna, Hosanna telling. அவர்களாகவே செய்தார்கள். They did by themselves. அவர்களாகவே செய்தார்கள். They did by themselves. அதுதான் ரொம்ப முக்கியம். That is important. ஆனால் இன்னைக்கு ஆராதனை மாற்றப்படுகிறது. But today worship ஆராதனை changed. ஜனங்களை பிரியப்படுத்துவதாய் அமைகிறது. Worship became to please man. அது வேதனைக்குரிய காரியம். It is a painful thing. என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus said, I will not give my glory to anybody. அவருடைய மகிமையை அவர் ஒருவருக்கும் கொடுப்பதில்லை. He will not give his glory to anybody. பண்ண முடியுமா? Can you compare him with இவர் Dhoni? ஒரு முதலமைச்சரோட கம்பேர் பண்ண முடியுமா? Can you compare him with a minister? இவர் ஒரு பிரதம மந்திரியோட கம்பேர் பண்ண முடியுமா? Can you compare him with a இவர் chief minister? அமெரிக்கா ஜனாதிபதி ஒபாமாவோட கம்பேர் பண்ண முடியுமா? Can you compare him with a president? Never. Cannot do. முடியவே முடியாது. You cannot do. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேவன். Jesus is apart from that. வல்லமையான தேவன். Powerful God. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன். A God who has all powers under the heaven. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்கு ஆடுங்க. To worship such a God. பாடுங்க. You have to tell you dance. கை தட்டுங்க. Clap. குதியுங்க. Jump. இவ்வளவும் சொல்லி ஆராதனை நாங்கள் தேவனுக்கு நடத்துகிறோமா அல்லது உங்களுக்கு நடத்துகிறோமா என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. By telling this we don't know whether we are giving this worship to people or God. இந்த ஆராதனையில் தேவன் பிரியப்படுவாரா என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. I don't understand whether God will be happy in this worship. ஆனால் நம்முடைய சபை வித்தியாசமாக வேண்டும். But our church should be different. இதை யூடியூப் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறவர்கள் வித்தியாசமாய் மாற வேண்டும். When people watch this in YouTube, they should change their lives. நீ உண்மையாய் தேவனை துதிக்கிறவனாய் மாற வேண்டும். You should become a people who really worship God. யார் உற்சாகப்படுத்தி அல்ல. Nobody should encourage you. தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து. You remember the works God has done for you. தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து. Remember his miracle. தேவன் செய்த கிரியைகளை நினைத்து. Remember the works of God for you. தேவனுடைய மகா பெரிய நாமத்தை குறித்து. About God's name. நீயே ஆராதனை செய்ய வேண்டும். You yourself should worship him. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடந்துவிட்டால் If such worship will happen, அந்த ஆராதனைக்கு இயேசு வருவார். and Jesus will come to the worship. உன் அருகில் இருப்பார். He will be near to you. உன்னோடு கூட இருப்பார். He will be with you. உன் பிரச்சனைகளை சந்திப்பார். He will make your problems உன் வேதனைகளை மாற்றுவார். He will remove your pain. உன் கண்ணீரை துடைப்பார். He will wipe away your உனக்கு tears. நல்ல ஆலோசகராய் வருவார். He will become your உனக்கு counselor. நல்ல மருத்துவராக வருவார். He will become a good doctor உனக்கு for you. நல்ல ஒரு படிப்பை ஞானத்தை தருகிறவா வருவார். He will give a wisdom to you. அவரே ஞானமாய் உனக்குள் இருப்பார். He will be a wisdom for you. அவரே உனக்குள் இருந்து தேர்வை சந்திப்பதற்கு உதவி செய்வார். He will be with you and meet your needs. மாறுவீங்களா? Will you change? மாறுவீங்களா? Will you change? மாறுவீங்களா? Will you change? இவ்வளவு நேரம் கேட்டிருக்கேன், 3 தடவை கேட்டிருக்கேன், மாறுவேன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. I asked 3 times. சொல்லு, Nobody said ஒருத்தர் கூட yes. சொல்லலையே. Nobody said answer. இதே ஜெயலலிதா அம்மா தேர்தல்ல வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க. Jayalalitha, if she comes here for asking votes, அம்மா போற இடத்தெல்லாம் ஓட்டு கேட்டு கடைசியில ஒரு கேள்வி கேட்பாங்க. everywhere she goes for vote and finally she asks, செய்வீர்களா? will you do? She will ask. அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி கத்துனாங்க. As soon as she asked, everybody shouted, we will do like that. ஆனால் இங்க இயேசு கேட்கிறார், மாறுவீர்களா? But here Jesus is asking, will you change? எங்கேயும் இல்லாத ஒரு சைலண்ட். So we have such a silence. There is எங்கேயும் இல்லாத சைலண்ட். there's a silence there. இப்படி சைலண்டா இருந்தா, If you are silent like this, ஆண்டவர் வயலண்டா மாறிடுவாரு. God will become violent. நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. You cannot be blessed. நாங்கள் மாறுவோம்னு சொல்லி பாருங்க, இயேசுவின் அன்பு, இயேசுவின் கிருபை உங்கள் மீது ஊற்றப்படும். If you say we will change, God's presence and his grace will be poured on you. மாறுவீர்களா? Will you change? மாறுவீர்களா? Will you change? மாறணும். You have to change. ஆண்டவர் அதற்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. God has brought you here. அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆராதனை செய்தார்கள். They said one more word and they said the king of David
Hosanna. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. Hosanna to the King of David. All of you say ஓசன்னா. ஓசன்னா. Hosanna. ஓசன்னா. ஓசன்னா. ஓசன்னானா என்ன? What is Hosanna means? What is ஓசன்னா? Hosanna என்றால் என்ன? ஓசன்னானா என்ன? What is Hosanna? ரட்சியும். ரட்சியும். Save me. ரட்சியும். Save. இப்போதே ரட்சியும். Right now save. அப்போ கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வருகிறதை பார்த்த பொழுது, So when people came in crowd, ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். so many people came. லட்சோபலட்ச ஜனங்கள் வருகிறார்கள். People came in lakhs. இதுவரைக்கும் எந்த தலைவனுக்கும் அப்படி கூட்டம் வரவில்லை. For no other leaders such a people came. இப்போ கூடுகிற கூட்டத்துக்குலாம் பஸ் ஃபேர் கொடுக்கணும். For the people, those who come now, we have to give bus fare. வாகனம் ரெடி பண்ணி கொடுக்கணும். We have to arrange vehicle for them. பிரியாணி கொடுக்கணும். We have to give biryani for them. அப்பதான் கட்சிக்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்ட முடியும். Then only we have people for political parties. ஆனா எங்க இயேசுநாதர் அப்படிப்பட்டவர் அல்ல. But Jesus is not like that. அவருடைய அன்பு இந்த பிரியாணிகள் எல்லாம் காட்டிலும் மேலானது. His love is above everything. அவருடைய அன்பை பார்த்தார்கள். They saw his love. அவருடைய கிரியையை பார்த்தார்கள். They saw his works. அவருடைய இரக்கத்தை பார்த்தார்கள். They saw his mercy. அவருடைய மனதுருக்கத்தை பார்த்தார்கள். They saw his heart. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் என் இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். So crowds of people came after Jesus. அல்லேலூயா. Hallelujah. அப்பந்தான் ஓசன்னானா ரட்சியன்னு அர்த்தம். அதையே ஜனங்கள் துதியாக மாற்றினார்கள். So Hosanna means save me. That only Jesus people changed அதையே that phrase. ஜனங்கள் ஆராதனையாய் மாற்றினார்கள். People changed that word as worship. ஏராளமான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தவுடன் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். When people came in crowd, they started to worship Jesus. Hosanna, Hosanna telling. அவர்களாகவே செய்தார்கள். They did by themselves. அவர்களாகவே செய்தார்கள். They did by themselves. அதுதான் ரொம்ப முக்கியம். That is important. ஆனால் இன்னைக்கு ஆராதனை மாற்றப்படுகிறது. But today worship is ஆராதனை changed. ஜனங்களை பிரியப்படுத்துவதாய் அமைகிறது. Worship became to please man. அது வேதனைக்குரிய காரியம். It is a painful thing. என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus said, I will not give my glory to anybody. அவருடைய மகிமையை அவர் ஒருவருக்கும் கொடுப்பதில்லை. He will not give his glory to anybody. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும். Teacher, rebuke your disciples. அல்லேலூயா. Hallelujah. என்ன சொல்றாங்க? உம்ம ஜனங்கள் உம்மை ஆராதிக்கறாங்க, நீங்க அதட்டும் என்று சொன்னார்கள். They are telling people are worshiping you, you rebuke them. போதகரே. Teacher. போதகருக்கு ஒரு ஆராதனை தேவையில்லை. Teacher doesn't need a worship. போதகரை ஆராதிப்பது வேலை இல்லை. There is nothing to do with pastor worshiping. ஆனால் இவர் போதகர் மாத்திரமல்ல, இவர்தான் வானாதி வானவர், ரட்சாதி ரட்சகர், ஆண்டவர் இவர்தான். He is not only teacher or pastor. ஆகவே ஒரு போதகருக்கு ஆராதனை தேவையில்லை. So they said pastor doesn't need ஒரு a worship. போதகரை ஆராதிக்க அவசியம் இல்லை. No need to worship a pastor. ஆனால் இந்த போதகர் ஆண்டவராய் இருந்தார். But this pastor was a God. இந்த போதகர் ரட்சகராய் இருந்தார். This teacher was a savior. ஆகவே அவருக்கு ஆராதனை. So worship for him. இத தடை செய்யணும்னு சொல்றாங்க. So they started to stop that. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இப்ப பாருங்க, See, இத தடை செய்யணும். they want to stop this. ஏன்னா எல்லாரும் சத்தம் போட்டு ஆராதிக்கிறாங்க. Because everyone are shouting and worshiping. சத்தம் போட்டு ஆராதிக்கங்களா மௌனமா ஆராதிக்கங்களா? So சத்தம் போட்டு ஆராதிக்கிறார்களா மௌனமாய் ஆராதிக்கிறார்களா? are they worshiping silently or shouting with shouting? வாய் திறந்து சொல்லுங்க. Open your mouth and say. அதையாவது சத்தமா சொல்லுங்க. Tell that at least. ஏன்னா அவங்க சத்தம் போட்டு ஆராதிச்சிட்டு இருக்காங்க. Because they are worshiping loudly. அத சொல்லும்போதாவது சத்தம் வரணும்ல. Telling that also you can say louder. இப்போ இந்த ஞானமணி பிரதர் இருக்காரு. This Nanamani brother is there. இந்த பாஸ்டர் இருக்காரு, ரெண்டு பாஸ்டர்யாவும் இருக்காங்க. Pastor is also there. Two ரெண்டு pastors பேரும் are வாங்க there. பார்க்கலாம். Both of you please come. ரெண்டு பேரும் வாங்க பார்க்கலாம். Both of you please come. இவர் கீழ விழுந்து கிடக்குறாரு. கீழ விழுயா? கீழ Yes, விழுந்து fell கிடக்குறாரு. down. இவர் அடிபட்டு கீழ விழுந்து கிடக்குறாரு. Beaten and fell down. இந்த ஐயா வந்து நல்ல தண்ணி கிணிலாம் தொளிச்சு இந்த ஐயாவை தூக்கி விடுறாரு. He is sprinkling water and making him to stand. இப்போ இந்த ஐயா என்ன செய்யறாருன்னா, இவரை வந்து இப்படி பார்த்தாரு, ஒரு பார்வை தூக்கி விட்ட So ஒரு this பார்வை. man is looking at him. இப்படியே போயிட்டாரு. And he went back like that.
இவரு இப்ப இங்க நின்னு மொழின்னு முழிக்கிறாரு. So he is looking at him. இந்த கழுதைக்கா நான் உதவி செய்தேன்? Why did I make him to stand? இந்த கழுதைக்கா உதவி செஞ்சேன்? For this donkey did I help? இந்த கழுதைக்கு ஒரு நன்றி சொல்ல தெரியுதா? This donkey is not knowing. மூஞ்ச பார், ஆளை பார். Look at his face and மூஞ்சையும் முகரையும் பார். look at his face. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் உதவி செஞ்சேன். Did I help such a person? அப்படி நான் ஒரு புலம்புன்னு புலம்பிட்டார். So he will be shouting like that. இவர் இப்படி புலம்பிட்டாரேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போனேன். So because he is telling, I went to him. யா ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதயா, அப்படி காப்பாத்தி விட்டுருக்காருன்னு சொன்னேன். He has helped you, why don't you say thanks? I told him. அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். I told in my heart. விளங்குதா? You understand? விளங்குதா? You understand? மனசுக்குள்ள நினைச்சுதான் மண்ணாளி தான் போடணும். If you are telling in your heart, you will be not. அல்லேலூயா. Hallelujah. அது தெரியுமா? He cannot see. அது தெரியுமா? He cannot see. நீ நினைச்சது தெரியுமா? He cannot know. சும்மா எவனாவது ஒரு தட்டுனா கூட thank you brother, thank you sister சொல்றியே. For everybody we say thank you for your small help. சொல்லி பாறோம் பாப்போம், வாய் அசைக்காம. Without opening your mouth say thanks. அதுக்கெல்லாம் உனக்கு வாயை திறக்க தெரியுதுல்ல? You are opening mouth for. வாயை திறந்து சொல்றல்ல? You are opening your mouth. ஏன் ஆண்டவர் முன்னால உனக்கு சைலண்ட்? For God, why are you making? Hallelujah. 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 அப்ப ஆண்டவர் முன்னால சத்தம் போட்டு நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கணும். So we should start worshiping God loudly. மற்றவர்கள் ஆச்சரியமா அத பார்க்கணும். Others should look at us wonderfully. அத நீங்க செய்யணும். You should do that. நான் வாயை திறக்க மாட்டேன். I will not open my mouth. சாப்பாடு முன்னால வச்சிட்டு வாயை திறக்காதீங்க. Keep your food in front of you and don't open your நீங்க mouth. கெட்டிக்காரங்க. You are good person. உங்க முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. If food is kept before you, நான் வாயை திறக்க மாட்டேன் ஆண்டவரே. I will not open my mouth. உமக்கு தெரியும் என் வயித்துக்குள்ள அனுப்புறதுக்கு. You know how to send this நீரே food அனுப்பி விடும் ஆண்டவரே. You send the food to stomach. அப்ப நான் தான் வரணும். So I will come உன்னை அனுப்புறதுக்கு. to send you. எருசலேம் என் ஆலயம் ஆசீத்த வீடதே, நான் அதை கண்டு பாக்கியம் ஆடைய வேண்டுமே, ஆடைய வேண்டுமே, ஆடைய வேண்டுமே, நான் அதை கண்டு பாக்கியம் ஆடைய வேண்டுமே. புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக ஆண்டவரே உம்மட்ட ஒப்படைச்சிடுறேன் ஐயா. I will submit yourself to God. இப்படித்தான் நீ சாப்பிடாம இருந்தா அதைத்தான் நான் செய்யணும். If you don't eat, I have to do this only for you. அப்ப வாயை விரிவா திறக்கல்ல. So you will open your mouth for food. மம்மி நீ செஞ்ச பொரியல் நல்லா இருக்கு மம்மி. You will say, mother, your side dish is very tasty. ஆனா இந்த முட்டை பொரிச்சிருக்க பாரு, இந்த முட்டை பொரியல் நல்லா இல்ல. But this omelette is not good. நீ நல்லா இல்லன்னு சொன்னாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் வாயை திறந்து சொல்றால. So to say that you are opening your mouth, அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is also expecting that. ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்தீர். God, you have done good for me. இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றினீர். Jesus, you changed my life. இயேசுவே என் வாழ்க்கையை ரட்சித்தீர். God, you saved my life. எனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்தீர். You gave an anointing. என்னோடு கூட வாழுகிறீர். You are living with me. என் இருதயத்திலே தங்கி இருக்கிறீர். You are staying in my heart. என் இருதயத்தை உம்முடைய வீடாக மாற்றிவிட்டு. You changed my heart as your house. உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல வேண்டாமா? I want to tell you thanks. Will you வாயை not say திறக்க that? வேண்டாமா? Don't you do that? வாயை திறக்க வேண்டாமா? You should not do நீயே ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டாமா? You should worship God by yourself. அல்லேலூயா. Hallelujah. நான் அடுத்து குருத்தோலைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். Next I want to go to the palm leaves show. இந்த குருத்தோலை எதை வெளிப்படுத்துகிறது? What does it reveal? இந்த குருத்தோலை அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. These palm leaves are showing the இந்த character of குருத்தோலை போன்றது இயேசுவின் குணம். The character of Jesus is like இந்த this palm குருத்தோலை leaves. போன்றது இயேசுவின் குணம். The character of Jesus is like ஏன்னா palm அவருடைய leaves. கேரக்டர் ஹோலி. Because his character is light. ஏன்னா அவருடைய குணம் பரிசுத்தம். Because his character is holy. அவருடைய குணம் பரிசுத்தம். His character is holy. அவருடைய குணம் பரிசுத்தம். His ஆமென். character is அப்ப holy. இந்த குருத்தோலை எதை காட்டுகிறது? So what does the palm leaves அவருடைய show? பரிசுத்தத்தை காட்டுகிறது. It shows his holiness. அவரை போல ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்துல இல்ல. There is no holy person. எங்கேயும் இல்ல. Nowhere. அவர் மகா பெரிய பரிசுத்தர். He is a big holy man. அவர் மகா பெரிய பரிசுத்தர். He is such a great holy God. அவர் பரிசுத்தர். He is holy. ஏன்னா தேவ தூதர்கள் அவர் அப்படித்தான் துதிச்சிட்டே இருக்காங்க. Because angels are worshiping him like தேவ that. தூதர்கள் அப்படித்தான் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்காங்க. Angels are singing him like that. தேவ தூதர்களுக்கு 6 செட்டைகள் இருக்கிறதாம். Angels have 6 wings. 2 செட்டைகளால் அப்படியே பறக்குறாங்களாம்.
For 2 wings to fly. இன்னும் 2 சட்டைகளால் தங்களுடைய தொடைகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். 2 more wings they cover their thighs. இன்னும் 2 சட்டைகளால் தங்களுடைய கண்களை They cover their eyes. மூடிக்கொண்டு They cover. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல், அந்த வார்த்தை குறிப்பிடத்தக்கது, ஓயாமல் துதிக்கிறார்கள். ஆமென். Always they are worshiping God as holy, holy. ஓய்வின்றி துதிக்கிறார்கள். They are all without ஏனென்றால் rest. உங்களுடைய ஆண்டவர் மகா பெரிய பரிசுத்தர். Because your God is such a holy God. அவர் பரிசுத்தர். He is holy. அவர் பரிசுத்தர். He is holy. இயேசுவை நம்பி வருகிற சகோதரனே சகோதரியே, Brother and sister who trust and come for உன் Jesus, வாழ்விலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். your life should have holiness. இந்த குருத்தோலை போல பரிசுத்தமா இயேசு இருக்கிறார். Like this palm leaves, your life இந்த should be குருத்தோலை holy. எல்லா கிளைகளாலும் அது மறைக்கப்பட்டு இருக்கும். These leaves will be covered with other leaves. ஒரு தூசியோ ஒரு மாசோ இந்த குருத்தோலை மேல படுவதில்லை. There will be no dust in these leaves. எப்பொழுது தூசி படுகிறதோ, When the dust come there, எப்போது மாசு படுகிறதோ, when it get to dust, எப்போது சூரிய ஒளி படுகிறதோ, when sunlight comes, எப்பொழுது மழை படுகிறதோ, when rain comes, எப்பொழுது காற்று படுகிறதோ, when wind comes, இதெல்லாம் படும்போது இது வேறு விதமாய் மாறிவிடுகிறது. everything comes on it, it will become changed. இது வேறு விதமாய் மாறுகிறது. It will become different. ஆனா அது வரைக்கும் அது மகா பெரிய பரிசுத்தமாய் குருத்தோலையாய் அது இருந்தது. Until that time it was a holy. அந்த குருத்தோலை போன்றுதான் என் இயேசு இருக்கிறார். Like that leaf only அந்த God. குருத்தோலை போன்றுதான் இயேசு இருக்கிறார். Jesus is like this 1 leaf. பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு வாருங்கள். 1 Peter chapter 1 verse 16. 1 பேதுரு 1:16. 1 Peter chapter 1 verse 16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் அவருடைய குணத்தை சொல்றாரு, நான் பரிசுத்தர். God is telling about his character. He is கர்த்தருடைய holy. குணத்தை சொல்றாரு, நான் பரிசுத்தர். He is telling about him. நான் I'm holy. பரிசுத்தர். I'm holy. அப்ப நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும். So you also should be holy. அவருடைய குணம் உன்னுடைய குணமாக மாற வேண்டும். His character should be your இயேசுவே உம்முடைய character. குணத்தை எனக்கு தாரும். God please give me your இயேசுவே உம்முடைய character. பரிசுத்தத்தை எனக்கு தாரும். Jesus give me your இந்த holiness. பூமியிலே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். I want to live as holy in this நான் world. பிசாசுக்குள் வாழக்கூடாது. I don't want to live with அவனுடைய Satan. கிரியை எனக்குள் வரக்கூடாது. His work should not come அவருடைய to me. சாபம் எனக்குள் வரக்கூடாது. His curse should not come இந்த to me. பிசாசு என்னை வஞ்சிக்க கூடாது. Satan should not இந்த deceive சாத்தான் me. எனக்கு வரக்கூடாது. I want not to இந்த சாத்தான் எனக்குள் வரும்போது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். I want to send out the Satan from me. பாவமான காரியம் எனக்குள் வரக்கூடாது. Sinful things cannot நான் come பீடி to me. குடிக்க கூடாது. I should not நான் smoke. சிகரெட் குடிக்க கூடாது. I should not smoke நான் cigarette. கஞ்சா அடிக்க கூடாது. I should not drink. நான் சாராயம் அடிக்க கூடாது. I should not have liquors. இப்பெல்லாம் பார்க்க ஆண்கள் குடிக்காதுன்னு பேசுகிற பதில் பெண்கள் குடிக்காதுங்கம்மான்னு கேட்க வேண்டிய காலம் வந்து போச்சு. The time has come to ask women also to not drink. நிறைய வீடியோ காட்சிகள்ல பெண்கள் குடிக்கிறது மாதிரி தான் எனக்கு நிறைய வீடியோ காட்சிகள் வருது. In so many videos I am able to see the women are drinking liquors. காலம் மாறி விட்டது. The times have changed. எச்சரிக்கையா இருங்கள். Be aware. குடிக்காதே. Don't drink. குடிக்காதே. Don't drink. பாவமான காரியத்தை செய்யாதே. Don't do sinful things. இயேசு விரும்பாத ஒரு காரியத்தை செய்யாதே. Don't do the things which Jesus doesn't காரணம் like. அவருடைய குணம் பரிசுத்தம். Because his character is holy. அந்த குணத்தை உன்னை எதிர்பார்க்கிறார். He is expecting his character இப்ப from you. நான் ஒரு காரியத்துல திறமை உள்ளவனா இருந்தா, If I am good in such thing, என் one மகன் thing, அப்படி திறமையா வரணும்னு நான் யோசிக்கிறேன். I will expect my son also to be good in இது ஒரு that. சாதாரணமான ஒரு காரியம். It's an ordinary thing. எல்லா பெற்றோர்களும் தலையில அடிச்சுக்கிறாங்க. So all the parents are beating on their heads. என் பிள்ளைகிட்ட என் குணம் கொஞ்சம் கூட இல்ல. My son is not having my character. என்ன போல இது வருமா? Will he come like இது me? வருமா? Will he come like me? நான்லாம் உன்னை எப்படிடா வளர்த்தேன்? How did I make you to? என்னெல்லாம் செஞ்சேடா? என் குணத்துல கொஞ்சம் காட்டுறா. What all I did, show my character a little bit. என்று எல்லா தாயும் தகப்பனும் வாயில வயித்துல அடிச்சுக்கிறாங்க. So all the parents are crying like this. நீ உருப்பட மாட்டாடா. They will curse நீ you. விளங்க மாட்டா. You will not come up in life. ஆனா அவன் விளங்க மாட்டாங்கிறதுக்காக விளங்காம போன்னு சொல்லல. They are not really cursing them. உருப்படமா போணுங்கிறதுக்காக அந்த தாய் சொல்லவில்லை. They are not really telling to அந்த curse. தகப்பன் சொல்லவில்லை. Not for their father. தகப்பனும் தாயும் விளங்க மாட்டான்னு சொன்னா நீ விளங்குன்னு அர்த்தம். If they say don't come up in life, you come up in தகப்பனும் life. தாயும் உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டா நீ உருப்படுன்னு அர்த்தம். The meaning of their talking is to for their good, for your good. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடணும். Understand their talk. ஆனா எங்கேயோ உள்ள ஒருத்தன், Somebody from somewhere, எங்கேயோ உள்ள ஒருத்தி
a girl from somewhere, நீ நல்லா இருப்பா you will be very good. அப்படின்னு சொல்றத நீ நம்புனா தான் நீ நாசமா போயிடுவா. If you trust their words, you will go down. அதுல தான் நீ எச்சரிக்கையா இருக்கணும். You should be careful in that. அதுல தான் நீ கேர்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும். You have to be careful in life. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God is expecting his character from you. அவருடைய குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். He is expecting his character. அது தப்பா? Is it wrong? அது தப்பா? Is it wrong? மகளே என்ன போல நீ மாறு. My dear daughter, you become என்ன like போல me. அன்பு காட்டு. You love like me. என்ன போல நீ மாறு. You change like me. அது தப்பா? Is it wrong? அது தவறா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இன்னும் வாயை மூடிட்டு தான் இருக்கீங்க. அது தப்பா? Is it wrong? இயேசு உங்களை பார்த்து கேக்குறது தப்பா? Jesus is asking அது you. தப்பா? Is this wrong? சொல்லுங்க. Say. சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கப்பா செஞ்சிரேன்னு சொன்னீங்களே. Say. உங்க ஆசைதான் எனது ஆசை அப்படின்னு பாடுறீங்க நல்லா. உங்க ஆசைதான் உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே மே மே அவ்வளவுதான். மே 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 மேன்னு போயிட வேண்டியதான். அல்லேலூயா. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of God, அவருடைய குணத்தை ஒன்றை எதிர்பார்க்கிறார். God is expecting his character in you. கழுதையை தியானித்தோம், We have meditated on வஸ்திரத்தை donkey. தியானித்தோம், We have meditated on the clothes. அவருடைய ஆராதனையை புகழ்ச்சியை தியானித்தோம், Meditated on the worship. குருத்தோலையை தியானித்தோம். We meditated on the palm leaf. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். Finally, I will read a verse and conclude. 41வது வசனம். 41, verse 41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் Tears. கண்ணீர் Tears. கண்ணீர். Tears. ஒரு சந்தோஷமான ஒரு நேரம், It's the happiest time. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். It's a joyful time. இந்த நேரத்துல இயேசு கண்ணீர் வடிக்கிறார். In this time, Jesus is setting his tears. இந்த நேரத்துல இயேசு கண்ணீர் In வடிக்கிறார். this time, Jesus is setting tears. சகோதரனே, My dear brother, சகோதரியே, sister, உன் மகளுக்கு ஒரு மகனுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி முடிச்சிட்ட. you have given your daughter and son in a marriage. நல்ல விருந்து, Nice food. வந்து சாப்பிட்டவளாம் சொல்றான், ஊறுகாவை கூட குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றான். Everybody is praising about the food. அந்த அளவுக்கு எல்லாரும் உன்னை பாராட்டிட்டு போயிட்டான். So everybody appreciated you. அப்போ நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா If you are crying in that time, என்ன சொல்ல முடியும்? what can we say? என்ன யோசிக்க முடியும்? What can we think? நம்மள மாதிரி ஆள்னா சொல்லிருப்போம் அது ஆனந்த கண்ணீர் அப்படின்ட்டு. We will say it is a tears of joy. அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லிருப்போம். So tears of joy we will say. ஏன்னா அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, ஒரு சந்தோஷப்பட்டாரு, கல்யாணத்தை கட்டி கொடுத்தாரு, முடிச்சாரு, அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லிருப்போம். We will say he finished the marriage very well, that's why he is crying. ஆனா இயேசுவுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு நேரம். But for the Jesus also it's a happiest time. மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். It's a joyful time. அப்படிப்பட்ட ஒரு நேரம். Such a time. ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. People are coming in crowd. அவரை புகழ்ந்து பாடுறாங்க. They are praising him. அவர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் அங்க நடக்குது. Whatever he expected was happened. அவர் ராஜா என்பதை உணர்த்தியது. They understood he is king. அல்லேலூயா. Hallelujah. எல்லாம் நடந்தது, அவர் எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்கிறது. Everything was happened. ஆனா இயேசு கண்ணீர் வடிக்கிறார். But Jesus is weeping there. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். Jesus is crying there. இயேசு அழுகிறார். He is crying. அவருடைய மனது துக்கமாய் இருக்கிறது. His heart is very sad. அவருடைய மனது உடைந்து போகிறது. His mind was broken. சுக்கு நூறாக அவருடைய இதயம் நொறுங்கி விட்டது. His heart was broken. அவர் அழுகிறார். He is crying. அவர் அழுகிறார். He is crying. என்னவென்று கேட்டால் What is the matter? 42ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், Chapter 42 verse says like that. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவருடைய பாரத்தை பாருங்க. See the burden of Jesus Christ. உன் வாழ்க்கையில சமாதானம் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். God wants peace in your life. நீ சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants you to live in உன் peace. கணவனும் மனைவியுமே நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you husband and wife to be உன் happy. பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you to be happy with your உன் children. வாலிப பருவத்திலே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். God wants young children to be happy. சின்ன பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று God விரும்புகிறார். wants small children to be happy. முதியோர்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். God wants old people to be happy. ஆனால் But அதுக்குரிய நடத்தை உன்னிடத்தில் இல்லையே. do you have character for that in your life? என்னை காணக்கூடாதபடி, To hide me. என்னுடைய சமாதானத்தை காணக்கூடாதபடி
to not see my உன் peace. கண்கள் இருளாயிருக்கிறது. Your eyes are closed. உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. Your eyes are hidden. இதுதான் ஆண்டவருக்கு வேதனை. This was the pain of Jesus இதுதான் Christ. ஆண்டவருக்கு துக்கம். It was the sadness நீ of Jesus இப்படி Christ. இருந்தாயானால் If you are like this, 43வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 44வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அழிந்து விடுவாயே. verse 43 and 44 says you will be நீ அழிந்து destroyed. விடுவாயே. You will be destroyed. நீ அழிந்து விடுவாயே. You will be destroyed. நீ ஒன்றுமில்லாமலாகி போவாயே. You will be nothing. ஆகவே அவர் அழுகிறார். So he is crying. அவர் கண்ணீர் வடிக்கிறார். He is setting his tears. நீ சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants you to live in நீ peace. கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். God wants to be நீ tied. இடிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. God won't want to destroy நீ you. சமாதானம் இல்லாமல் இருப்பதை அவர் விரும்பவில்லை. God doesn't want you to be நீ peaceful. சமாதானமாய் இருக்க You வேண்டும். have to be peaceful. நீ கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஐயோ இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி இயேசு கண்ணீர் வடிக்கிறார். You have to be built up, but you are not understanding. That's why Jesus is crying. இந்த சமாதானத்தை அவர்கள் வழங்கிக் கொள்ளவில்லையே. They are not understanding this peace. இந்த சந்தோஷத்தை அவர்கள் வழங்கிக் கொள்ளவில்லையே. They are not understanding the joy. இந்த ஆறுதலை அவர்கள் வழங்கிக் கொள்ளவில்லையே. They are not understanding this comfort. ஆகவே ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். That's why Jesus is crying. ஆகவே இயேசு கண்ணீர் வடிக்கிறார். That's why he is shedding his tears. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். Finally, I will read a verse and conclude. 27வது வசனம். Verse 27. ஆண்டவர் ஏன் கண்ணீர் வடிக்கிறார்? Why Jesus is crying? இயேசு ஏன் கண்ணீர் வடிக்கிறார்? Why he is shedding his tears? வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். Read this verse and we'll conclude. வாசியுங்கள். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் அழுதார். That's why Jesus cried. அதனால தான் ஆண்டவர் துக்கப்பட்டார். That's why Jesus was sad. அதனால தான் ஆண்டவர் வேதனைப்பட்டார். That's why he was painful. அவரை ராஜாவாக சுமக்கிறதற்கு, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள், To the people who was not willing to accept him as king, நல்லா பாருங்க, அவரை Look at this ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், those who didn't accept him as king, அவர்களை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள், those who didn't have a heart to receive him as king, இப்படிப்பட்ட சத்துருக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. to the enemies, such people, அவர்களை வெட்டி போடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. they should be killed, it is written. அப்போ நம்ம அவரை சுமக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். So God wants us to carry him. தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்கள், The people who didn't want him to be king over them, உங்களுக்கு அவர் ராஜாவாக வேண்டும். you have to make him as king. உங்களுக்கு அவர் ராஜாவாக வேண்டும். For you he has to be king. உன் ராஜா வருகிறார். Your king is coming. உன் ராஜா வருகிறார். Your king is coming. அவர் உன்னிடத்தில் வருகிறார். He is coming to you. அவர் உனக்காக அழுகிறார். He is crying for you. உன் சமாதானம் போயிடக்கூடாது. Your peace should not go. உன் சமாதானம் போயிடக்கூடாது. Your peace should not go. நீ அழிஞ்சு போயிடக்கூடாது. You should not be destroyed. உன் எதிர்காலம் அழிஞ்சு விடக்கூடாது. Your future should not be நீ destroyed. வெட்டப்பட்டு போய்விடக்கூடாது. You should not be killed. நீ அவரை சுமக்காம இருந்தீன்னா, If you don't carry him, நீ அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தானா, if you don't accept him as king, உன் வாழ்வு கெட்டு விடுமே. your life will be destroyed. உன் வாழ்வு அழிந்து விடுமே. Your life will spoil. ஆகவே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். Go to the village against you. எனக்குரிய பிள்ளைகள் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். So many of my children are tied. அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். They are tied over there. அவர்கள் வெட்டுண்டு போவதற்கு ஆயத்தமாய் They இருக்கிறார்கள். are tied to be killed. அவர்கள் சமாதானத்தை இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். They are ready to lose their peace. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. Their eyes are hidden. ஆகவே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். So go to the village against of you. கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவில்லுங்கள். Untie the people those who are tied. கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். I am giving you authority to untie the உனக்கு தான் அந்த people. அதிகாரம். For you only the authority. உனக்கு தான் அந்த அதிகாரம். For you only that நீ போய் authority. கட்டவிழ்த்து கொண்டு வா. Untie the people and bring them. என்னை ராஜாவாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்து. You announce me as a king to them. நான் அவர்களுக்கு ராஜாவாகும் போது When I will become their king, அவர்கள் சமாதானத்தை காண்பார்கள். they will see peace. அவர்கள் இளைப்பாறுதல் அடைவார்கள். They will be comforted. அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். They will be not destroyed. அவர்கள் வெட்டப்பட மாட்டார்கள். They will not be killed.
இப்படிப்பட்டவர்களுக்காக For such people, ஆண்டவர் உன் தேடி கொண்டிருக்கிறார். God is seeking them. ஆண்டவர் உங்களை தேடுகிறார். God is seeking you. ஆண்டவர் உங்களை தேடுகிறார். God is seeking you. கண்ணீரோடு உங்களை தேடுகிறார். With tears he is seeking you. கண்ணீரோடு உங்களை தேடுகிறார். With tears he is seeking எழுந்து you. நிற்போமா? Shall we all rise? எழுந்து நிற்போமா? Shall we rise? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? Look to God. Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். This is coming to தேவனுடைய you. வல்லமை உங்களை தேடி வருகிறது. God's power is seeking உன் you. ராஜா வருகிறார். Your king is coming. உன் ராஜா வருகிறார். Your king is coming. இயேசு வருகிறார். Jesus is coming. உன்னிடத்தில் வருகிறார். Coming to you. உன்னிடத்தில் வருகிறார். Coming to you. உன்னிடத்தில் வருகிறார். Coming to you. உன் ராஜா வருகிறார். Your king is உன் coming. ராஜா வருகிறார். Your king is coming. இயேசு ராஜா வருகிறார். Jesus king is coming. இயேசு ராஜா வருகிறார். King of Jesus உன் ராஜா வருகிறார். King Jesus வாக்குத்தத்தம் பண்ணினபடி As promised. இயேசு உன்னிடத்தில் வருகிறார். Jesus is coming. இயேசு உன்னிடத்தில் வருகிறார். Jesus is coming to இயேசு you. உன்னிடத்தில் வருகிறார். Jesus is coming to you. இயேசு உன்னிடத்தில் வருகிறார். Jesus is coming to you. கழுதையில் ஏற்றுவது ராஜ அனுபவம். To ride on the donkey is a கழுதையில் kingly ஏற்றுவது experience. ராஜ அனுபவம். To ride on the donkey is a kingly experience. அல்லேலூயா. Hallelujah. அந்த ராஜாவை நீ சுமக்க விரும்புகிறாயா? Do you want to carry this அந்த king? ராஜாவை நீ சுமக்க விரும்புகிறாயா? Do you want to carry this king? சுமக்க விரும்புகிறாயா? You want to carry? ஆண்டவர்ட்ட சொல்லு. Tell to God. ஆண்டவர்ட்ட சொல்லு. Tell to the Lord. ஆண்டவரே நான் உம்மை சுமக்க Lord, விரும்புகிறேன். I want to carry you. நான் உம்மை சுமக்க I விரும்புகிறேன். want to carry you. இயேசுவே உம்மை சுமக்க விரும்புகிறேன். Jesus, I want to carry you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இனி நான் மட்டும்தான் உம்மை சுமப்பேன். Now I only will வேறு carry you. யாரையும் நான் சுமக்க I will மாட்டேன். never allow others நான் to carry விக்கிரகத்தை you. சுமக்க I மாட்டேன். will not allow God நான் to பாவத்தை carry us. சுமக்க I will மாட்டேன். not carry sin. நான் குடியை சுமக்க I மாட்டேன். will not carry drunkenness. அசிங்கமான காரியங்களை செய்ய மாட்டேன். I will not do ugly things. கேவலமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். I will not do bad things. இப்போது இறங்கி வாரும். Right now come இப்போது down. இறங்கி வாரும். Come down, Lord. உம்மை மாத்திரம் சுமக்க எனக்கு பலன் தாரும். Help me to carry உம்மை only you. மாத்திரம் சுமக்க எனக்கு பலன் தாரும். Help me to carry you alone. அவருடைய வஸ்திரம் He is God. வஸ்திரம் ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. The cloth is a kingly honor. வஸ்திரம் ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. The cloth is giving honor to king. அந்த ராஜா என்று இயேசு வெளிப்படுத்தின போது When he revealed he is some king, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் தரையில் விரித்தார்கள். they spread all their cloths on the way. அவர்கள் கால் தரையில் படாதபடி பாதுகாத்தார்கள். They protected his feet from touching. ஏன் என்று சொன்னால் அவர் ராஜாதி ராஜா. Because he is the king of kings. அவர் ராஜாதி ராஜா. He is king of kings. அவர் ராஜாதி ராஜா. He is king of kings. ஆகவே அவருடைய பெருமைகளை So too proud. இயேசுவின் காலுக்கு கீழாக கொண்டு சென்றார்கள். So they brought his under his feet. இன்று நீ அப்படி மாறுவாயா? Will you do that today? அப்படி மாறுவாயா? Will you change like that? ஆண்டவருக்கு மரியாதை கொடுப்பாயா? Will you respect God? இயேசுவுக்கு மரியாதை கொடுப்பாயா? Will you respect Jesus? இயேசுவுக்கு மரியாதை கொடுத்தா எல்லா அசிங்கமான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் பெருமையான காரியங்களையும் அவர் கால்களுக்கு கீழாக கொண்டு போ. If you respect Jesus, bring all down all your sinful things, dirty things under his feet. அவர் காலுக்கு கீழாக கொண்டு போ. Bring everything under his feet. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. புகழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They praised him, we saw. இயேசுவை புகழ்ந்தார்கள். They praised God. இயேசுவுக்கு ஆராதனை செய்தார்கள். They worshipped Jesus. ஓசனா என்று ஆராதித்தார்கள். They shouted Hosanna. நீ ஆராதிப்பாயா? Will you worship? மனிதனுக்கு பிரியப்படுத்துகிற ஆராதனை அல்ல. Not a worship to please man. மனிதனை திருப்திப்படுத்துகிற ஆராதனை அல்ல. Not to satisfy man. இயேசுவை திருப்திப்படுத்துகிற But ஆராதனை. to satisfy Jesus. தேவாதி தேவனை திருப்திப்படுத்துகிற ஆராதனை. Worship to satisfy God. போதகருக்கு உரிய ஆராதனை அல்ல. Not a worship of a தேவனுக்கு உரிய ஆராதனை. worship of a God. இயேசுவுக்கு உரிய ஆராதனை. Worship of a Jesus. அப்படி மாறுவியா? Will you change? அப்படி மாறுவியா? Will you change? ஒப்பு கொடுப்பாயா? Will you commit your life? ஒப்பு கொடுப்பாயா? Will you commit your life? மனிதன் முகத்தை பார்க்கிறான். Don't people look கர்த்தரோ to your face. இருதயத்தை பார்க்கிறார். But God looked to your heart. தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். God is looking at your heart. தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். God looks at your மனிதன் heart. முகத்தை பார்க்கிறார். Man looks at your மனித face. முகத்துக்காக வேலை செய்யாதே. Don't work for man. மனித முகத்துக்காக ஊழியம் செய்யாதே. Don't do ministry for man. மனித முகத்துக்காக கட்டுப்பாடாய் வாழ்ந்தது போல நடிக்காதே. Don't live for man. பாவம் செய்யாது போல நடிக்காதே. Don't live a holy life for man. நடிப்பை தூக்கி தூரம் போடு. Live that for man. நடிப்பு வாழ்க்கை உனக்கு வேண்டாம். Acting life you don't நடிக்கிற want. வாழ்வு உனக்கு வேண்டாம். Don't have an acting நடிப்பை life. தூக்கி தூரம் போடு. Acting life you throw. தேவாதி தேவனை உண்மையாய் ஆராதிக்கவா. Worship God and truthfully. நீ மாறு. Change. நீ மாறு. Change. குருத்தோலை தேவனுடைய குணம். The palm leaf a character of Jesus. குருத்தோலை தேவனுடைய குணம்.
Palm leaf is a character of எல்லாரும் Jesus. கண்களை மூடி இந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரேன்னு All கேட்பீங்களா? of you close your eyes and ask Jesus for this character. இந்த செய்தியை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, How many of you may hear this message? எங்கே கேட்டாலும் சரி, Wherever you may hear this. எதன் மூலமாக கேட்டாலும் சரி, Through whatever you may hear this. இயேசுவே உம்முடைய குணத்தை எங்களுக்கு தாரு. Jesus, please give me your இயேசுவே character. உம்முடைய குணத்தை தாரு. Jesus, please give me your இயேசுவே உம்முடைய character. குணம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவர். I want your character, Jesus. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கண்ணீர், Tears. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். Jesus shed his tears. குருத்தோலை அவருடைய குணம் என்றால், If palm leaves are his character, கண்ணீர் அவருடைய மனம், tears are his heart. கண்ணீர் அவருடைய மனது, Tears are his heart. கண்ணீர் அவருடைய இதய துடிப்பு. Tears are his heartbeat. யாரும் கெட்டு போவது அவருடைய விருப்பம் அல்ல. He doesn't want anybody to be destroyed. யாரும் அழிந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. He doesn't want anybody to be destroyed. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். He wants everybody to be repentant and so எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். He wants everybody to be repentant. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். He wants everybody to be அதுதான் repentant. அவருடைய மனது. His heart. அவரை அடித்தவர்களையும் அவர் நேசிக்கிறார். He loves the people who are beating him. அவரை ஆணி அடித்தவர்களையும் அவர் நேசிக்கிறார். He loved the people who crucified him. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father, you forgive them. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். They don't know what they are doing, they cried. அப்படிப்பட்ட மனமுடையவர். He has such a heart. அப்படிப்பட்ட ஒரு மனமுடையவர். He has such a heart. துன்பப்படுத்தினவர்களை, He, for the people who அடித்தவர்களை, persecuted, for the people who உதாசீனப்படுத்தினவர்களை, those who cheated him, ஏளனமாய் பேசினவர்களை, those who criticized him, காரி உமிழ்ந்தவர்களை, those who spat on him, வாரினால் அடித்தவர்களை, those who beaten him, அவர்களுக்காகவும் கண்ணீர் வடித்து இவர்கள் என்னோடு வர வேண்டும், என் வீட்டுக்கு வர வேண்டும், இவர்களும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி அவர் பாரத்தோடு கண்ணீர் வடிக்கிறார். for them also he was burdened and he sent his tears. அந்த கண்ணீர் அனுபவத்தை கர்த்தர் இன்று உனக்குள் போடுகிறார். God is going to give this tear to you also. அந்த today. கண்ணீரை உன்னுடைய பாரமாக மாற்றுகிறார். God is going to change the tears to your burden. அந்த கண்ணீரை கர்த்தர் உன்னுடைய தாக்கமாக மாற்றுகிறார். God is going to give that burden to you also. இனி நீ அழு. Now you cry. எதிரே இருக்கிற கிராமத்துக்காக அழு. You cry for the villagers. கட்டப்பட்டிருக்கிற கழுதைகளுக்காக அழு. Cry for the donkeys which are tied. அவர்களை என்னிடத்தில் கொண்டு வா. Bring them to me. அவர்களை என்னிடத்தில் கொண்டு வா. Bring them to me. அவர்களை என்னிடத்தில் கொண்டு வா. Bring them to me. எத்தனை முறை உன்கிட்ட பேசிட்டேன்? How many times I have talked to you? எத்தனை முறை உனக்கு ஆலோசனை சொல்லிட்டேன்? How many times I have counseled you? எத்தனை முறை நான் உனக்கு கிரியை செய்தேன்? How many things I have done for you? இனியாவது அழுவாயா? Will you cry hereafter? என் பாரம் உனக்குள் வருமா? Will you get my burden? என் தாக்கம் உனக்குள் வருமா? Will you get my desire? எதிரே இருக்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு செல்வாயா? Will you go to the village against of you? எதிரே இருக்கிற கிராமத்துக்காக கண்ணீர் வடிப்பாயா? Will you cry for the villages against you? எதிரே இருக்கிற கிராமத்துக்காக பாரப்படுவாயா? Will you have a burden for the villages against you? எதிரே இருக்கிற கிராமத்துக்காக அழுது புலம்புவாயா? Will you cry for the villages against you? கட்டப்பட்டிருக்கிற கழுதைக்காக அழுது புலம்புவாயா? Will you cry for the donkeys which are tied? கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்ப்பாயா? Will you untie the donkeys which are tied? அவைகளை கட்டவிழ்த்து கொண்டு வருவாயா? Will you untie them and bring them here? ஆண்டவர் அந்த கிருபையை உனக்கு தருகிறார். God is going to give you that such a grace. இப்போது உனக்கு அந்த கிருபையை தருகிறார். Right now God is going to give you such grace. கட்டவிழ்க்க போகிறாய். To untie the donkeys. கட்டவிழ்க்க To போகிறாய். untie the donkeys. கட்டப்பட்ட குடும்பத்தை கட்டவிழ்க்க போகிறாய். Who will untie the family's tie? கட்டப்பட்ட தொழிலை கட்டவிழ்க்க Who போகிறாய். will untie the business? கட்டப்பட்ட வியாபாரத்தை கட்டவிழ்க்க Who will போகிறாய். untie the sales? கட்டப்பட்டிருக்கிற திருமண காரியங்களை கட்டவிழ்க்க போகிறாய். Who will untie the married? குழந்தை இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறவரை கட்டவிழ்க்க Who போகிறாய். will untie the people who are barren? கடன் பாரத்தோடு கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்க Who will போகிறாய். untie the people who are in debt? படிக்க முடியாமல் கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்க You போகிறாய். will untie the people who are without study. கர்த்தருடைய வல்லமை உனக்குள் வருகிறது. God's power is coming to you. கர்த்தருடைய வல்லமை உனக்குள் வருகிறது. God's power is coming down to இப்போது you. வருகிறது. Right now. பிசாசை கட்ட போகிறாய். Tie the Satan. சாத்தானை கட்ட போகிறாய். Tie Satan. இருளை கட்ட போகிறாய். Tie darkness. செய்வனை கட்ட போகிறாய். Tie witchcraft. பிள்ளி சூனியத்தை கட்ட போகிறாய். Tie evil power. மாந்திரீக கட்டுகளை கட்ட போகிறாய். Tie darkness. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி God's வருகிறது. power is coming down on you. கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி வருகிறது. God's power is coming to you. கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி வருகிறது. God's power is coming in you.
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா சாலை நகர் சின்ன பாலர் பாடினார் அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் தூதி பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார் இன்னும் நகத்தில் அவர் இன்றும் அரசாளுவார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு